கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 13:35. Matthew 13:35. என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன, பழைய ஏற்பாட்டில் சொன்னப்பட்டது போல முன்னாடி தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியம் எங்கே? சங்கீதம் 78:2 பாருங்கள். என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். இது சொல்லப்பட்ட காரியம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாகத்தான் கர்த்தர் இங்கே என்ன பண்ணுறாரு? ஊமைகளாக பேசுகிறாரு. நீங்கள் ரோமர் 16வது அதிகாரம் 25-26 பார்த்தீங்கன்னா, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதற்கான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். என்ன, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற காரியம் எங்கள் ஆதியில் மறைபொருளாக இருந்தது. இஸ்ரவேல் தேச மக்களை தெரிந்து கொண்டார். ஆனாலும் அவங்களுக்கு என்ன சொன்னார்? நீங்கள் புறஜாதிகளுக்கு வெளிச்சமாக இருப்பீருங்க, சகல ஜாதிகளும் என்னை ஆராதிப்பார்கள், சகல ஜாதிகளும் என்னிடத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அவங்க கேட்டாலும் அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு அதை வெளியே சொல்லலை. அதைத்தான் இப்போ அது எல்லாம் வெளியரங்கமாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். என்ன, உலகம் தோற்றப்பட்டதிலிருந்து இது மறைபொருளாக இருந்தது, இப்போ அது வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. முன்னாடி அதை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியர் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. எது? அவருடைய அனந்த ஞானம் யார் மூலமாக வெளியே வரக்கூடியது? சபையின் மூலமாய் வரக்கூடியது. இப்போ அது வெளிப்படுத்தக்கூடியதாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அவர் தன்னுடைய சபையின் மூலமாய் 5 வகையான ஊழியங்களை கொண்டு சபையில் உள்ள ஒவ்வொருத்தரையும் கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். கொலோசியர் 1வது அதிகாரம் 26-27 பாருங்கள். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ என்ன, எப்படி கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாருங்க ஒரு ரகசியம் இருக்குது. புறஜாதியார் எல்லாம் ஒன்று, யூதர்கள் யூதர் அல்லாத மக்கள் சேர்ந்து எல்லாரும் ஒரே சரீரமாக இருப்போம் என்கிற இப்படிப்பட்ட ஆதியிலிருந்து சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன இப்பொழுது நிறைவேறும்படியாக சொல்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையான சகோதரன் சகோதரியை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அதாவது கர்த்தருடைய ரகசியங்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் முன்னாடி மறைக்க வைக்கப்பட்டிருந்தது. பிரதானமான மறைத்து வைக்கப்பட்ட மறைபொருள் என்ன? இஸ்ரவேல் தேச மக்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. இல்லை, ஆதியிலிருந்தே நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன, சகல ஜாதிகளும் என்னை ஆராதிப்பாங்க, சகல ஜாதிகளுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க, எல்லா தேசங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நானே தேவன், அவங்க முன்னாடி நீங்கள் என்னுடைய சத்தியத்தை என்னுடைய பிரமாணத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொல்லி கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் தேச ஜனங்களோ அதை சரியாக புரிந்து கொள்ளாதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? புறஜாதியார் என்று சொல்லக்கூடிய யூதர் அல்லாத மக்களை தள்ளி வைத்து விட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய நோக்கமோ கர்த்தருடைய திட்டமோ அது அல்ல.
நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் எந்த ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஆகமங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கனாலும் அங்கே சொல்லக்கூடிய திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது என்னென்னா, நான் சகல தேசங்களுக்கும் நான் ராஜாவாக இருப்பேன், சகல தேசங்களை நான் ரட்சிக்கக்கூடியவன் என்பதை திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அவர்களும் தவறிவிட்டாங்க. அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவங்களாக இருக்கிற நீங்கள், உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க சுவிசேஷம், ஆண்டவரை அறியாத மக்கள், அவருடைய மந்தைக்குள் சேராத அநேக ஆடுகள் வெளியே இருக்குது, அவங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இஸ்ரவேல் செய்த அதே தவிர நம்ம செய்துவிட வேண்டாம். வல்ல பிதாவே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதனால் நாங்கள் யார் என்று பார்க்காமல் எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.